ஸ்ரீராமஜயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ வரவரமுனியே நமக. அஸ்மத் குருப்யோ நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி சதா ஹ்ருதி. பிரமாதயிதரங்கபூரமண கிருஷ்ண விஷ்ணோ ஹரே த்ரிவிக்ரம ஜனார்தன த்ரியுகநாத நாராயண இதீவ சுபதானியः படதி நாமதே யானி தே ந தஸ்ய யமவஸ்யதா நரகபாதபீதிः குதः கதாசிதபி ரங்க பூரசிக யத்ர தேசே வசீ த்வதேகநியதாசயஸ் த்ரிதசவந்திதோ வர்ததே ததக்ஷத தபோவனம் தவ ச ராஜதானீ ஸ்திரா சுகஸ்ய சுகமாஸ்பதம் சுசரிதஸ்ய துர்கம் மகத் சுகஸ்ய சுகமாஸ்பதம் சுசரிதஸ்ய துர்கம் மகத். ஸ்லோகம் 7 and 8 explanation. Now ஸ்லோகம் 7. திருவரங்கனே, பெரிய பிராட்டிக்கு நாயகனே, திருவரங்கத்தில் மகிழ்ச்சியோடு உறைபவனே, எல்லோருடைய பாப்பங்களையும் போக்குபவனே, பிறவியை ஒழிக்குமவனே, ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்னும் 6 குணங்களை உடையவனே, உன் திருநாமங்களை உச்சரிப்பவன் யமன் கையில் அகப்பட மாட்டான். இப்படி இருக்க நரகத்தில் விழ வேண்டுமே என்ற அச்சத்திற்கு இடம் ஏது? ஸ்லோகம் 8. திருவரங்கப் பெருமானே, ஒரு சேத்தனன் தன் இந்திரியங்களை வெளிப்பொருள்களில் செலவிடாது அடக்கி தன் மனத்தை உன்னிடமே ஈடுபடுத்துவானாயின் அவனை தேவர்களும் வணங்கி நிற்பார்கள். அவனுக்கு அச்சம் என்பதே இல்லை. திரிவர்கபதவர்த்தினாம் திரிகுணலங்கனோத்யோகினாம் த்விஷத் பிரமதநார்த்தினாமபி ச ரங்கத்ருஷ்யோதயா ஸ்கலத் சமயகாதரி ஹரணஜாகரூகா பிரபோ பிரபோ கரகிரகணதீக்ஷிதா கைவதேன திவ்யா குணாः கரகிரகணதீக்ஷிதா கைவ தேன திவ்யா குணாः பிபேதி பவப்ருத் பிரபோ त्वदुपदेशदीव्रौषधात् कदत्वरसदुर्विषे फलिशपक्षवत् प्रीयते
अपत्यपरिहारति अपत्यपरिहारति विमुख मित्तमाकस्मिकी विमुखमित्तमाकस्मिकी तमप्यवसरे क्रमादवति वत्सला त्वद्धया तमप्यवसरे क्रमादवति वत्सला त्वद्धया ஸ்லோகம் 9 and 10 விளக்க உரை. 9 ஸ்லோகம் 9. திருவரங்கன் என்னும் பிரபுவே, இவ்வுலகில் பலர் அவர்கள் தாம் விரும்பும் பலன்களுக்காக ஏற்ற சாதனங்களை செய்யும்போது தவறுகள் நேருவதும் அதனால் அவர்களுக்கு பலன் வராமற் போகுமோ, என்ன தீங்கு வருமோ என்ற அச்சம் தோன்றுவதும் இயற்கையே. அவ்வாறு அச்சம் வரும்போது அவர்கள் திருவரங்கத்தில் அமர்ந்து உன் திருக்கல்யாண குணங்களை அனுசந்திக்கின்றனர். ஆதலால் அவர்கள் விரும்பிய பலனை பெறுகின்றனர். ஸ்லோகம் 10 விளக்கம். மக்கள் இழிவான வழியில் நடப்பதிலேயே சுவை கொண்டு மகிழ்கின்றனர். இத்தகைய மனிதர்களையும் உன் கருணை அன்புடன் நின்று காத்து விடுகின்றது. அவனை நாளடைவில் நல்வழிப்படுத்தி பிரபத்தியை தலை கட்டி வைத்து மோட்சம் பெறும் வரை உதவி அவனை காத்து விடுகின்றது. என்னே உன் கருணை. அபார்த்த இதி நிச்சிதः பிரகரணாதியோகஸ்தவ ஸ்வயம் வஹசி நிர்பயஸ்ததபி ரங்க ருத்வீதர ஸ்வரக்ஷணமிவாபவத் प्रणतरक्षणं तावकं यदात परमार्थविन् नियतमन्तरात्मेदिते यदात परमार्थविन् नियतन्मन्तरात् मेदिते लगिष्ट सुख संखतैः स्वकृत कर्म निर्वर्धितैः कलत्र सुदलोतरानुचर बंधु संबंधिभिः तन प्रकृतिकैरपि प्रसुरभीति बोधोतरैः न बिभ्रति धृतिं प्रभो त्वदनुभूति भोगार्तिनः न बिभ्रति धृतिं प्रभो त्वदनुभूति भोगार्तिनः. விளக்க உரை. ஸ்லோகம் 11. திருவரங்கப்பனே, நீ திரு ஆழி திருசங்கு போன்ற ஆயுதங்களை சுமந்து நிற்கின்றாய். உன்னிடம் அன்பு பூண்ட ஞானியை நிச்சயமாய் உனக்கு அந்தர்யாமியான ஆத்மா என கூறியுள்ளாய். இத்தகைய அடியார்களை காப்பதற்காகவே அவ்வாயுதங்களை சுமந்து நிற்கின்றாய் போலும். விளக்க உரை 12. திருவரங்கப்பனே, இவ்வுலகில் மானிடர் தங்கள் முன் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப உற்றார் உறவினர்கள் மற்றும் செல்வம் முதலிய சிறப்புகளையும் பெறுகின்றார்கள். ஆனால் இவையெல்லாம் அற்பமாகவும் நிலையற்றதாகவும் உள்ளது. இவ்வகையான இன்பமானது எப்பொழுதும் ஒரு வகையான அச்சத்தையே கொடுத்து கொண்டிருக்கும். நல்ல அறிவுடையவர்கள் பரமபுருஷனான உன்னை இடைவிடாது அனுபவித்து கொண்டிருப்பதிலேயே மன நிம்மதி அடைகின்றோம். அச்சம் என்ற அம்சமும் மனத்திலிருந்து அகற்றப்படும். வேதாந்த தேசிக திருவடிகளே சரணம்.